Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப சாஃப்ட்டான ரெசிபி இது. சோ ஸ்ட்ரைட்டா வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டை வந்து தணுப்பில்லாம இருக்கணும். நீங்க இத செய்யிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour முன்னாடியே எக் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளிய வச்சிருங்க. சோ இந்த மாதிரி 2 முட்டை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுத்ததானாலும் பிரச்சனை இல்ல, வறுக்காத ரவைனாலும் பிரச்சனை இல்ல. சோ அந்த 3/4 கிளாஸ் ரவையை நம்ம இதல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இத முட்டைய நல்லா அந்த எக் yolk எல்லாம் உடைச்சு விட்டு ஃபர்ஸ்ட் இத mix பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க and ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1.5 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்க்கிறேன். அதாவது 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு கோதுமை மாவு அந்த ரேஷியோல சேர்த்துக்கோங்க. நான் இதுல வந்துட்டு வெல்லம் சேர்க்க போறேன். அதனால நான் வந்துட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. நீங்க வெல்லத்துக்கு பதிலா ஒயிட் சுகர் ஆட் பண்றீங்க அப்படினா நீங்க அந்த எக் ஆட் பண்ணும்போது அது ரவைக்கு முன்னாடியே அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வெல்லத்தை ஏற்கனவே காய்ச்சி அதாவது அந்த மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மெல்ட் பண்ணி நல்லா அரிச்சு வச்சிருக்கேன். ஏனா அதுல மண்ணு தூசி இருக்கும்ல, சோ அதனால அரிச்சு வச்சிருக்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இத நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காவும் ஆயிரக்கூடாது and அதே டைம்ல ரொம்ப தின்னா ஆயிரக்கூடாது. அத கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. திக்கா ஆச்சுனாலும் தின்னாச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க அல்லது மாவு சேர்த்துட்டு அதாவது தின்னா ஆயிடுச்சு அப்படினா கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு நீங்க mix பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சுகரை சேர்த்துட்டு அதாவது அந்த வெல்ல பாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில எடுத்துர்க்கேன். இது ஒரு 15 minutes நம்ம ரெஸ்ட் பண்ண விடணும். 15 minutesக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ரவை எல்லாம் நல்லா ஊறி ரெஸ்ட் ஆயி வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி and அந்த டேஸ்ட் அந்த இனிப்பு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா உப்பு அதாவது 1/4 டீஸ்பூன் உப்பு and 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. சோடா உப்பு வேணாம் அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமா. and இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இத ரெஸ்ட் பண்ண வெச்சோம்ல அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு சோடா உப்பு அதெல்லாம் சேர்க்க கூடாது. நம்ம எப்போ ஃப்ரை பண்றதுக்கு ரெடியா இருக்கோமோ அந்த டைம்ல தான் நம்ம இந்த சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு mix பண்ணிட்டு அப்படியே எடுத்து டீப் ஃப்ரை பண்ண போறோம். நல்ல சூடான ஆயில்ல இந்த மாதிரி சென்டர்ல ஒரு கரண்டி விட்டுட்டீங்க அப்படினா அது நல்லாவே உள்ள கடக்கும். அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்ல அப்படியே மேலே எழும்பி வரும். அதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயில அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் அந்த மேலே கோரி விடும்போது அப்படிதான் அது பொங்கி வரும். நல்லா மேலே நல்லா உப்புன்னு பொங்கி வரும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சோ சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக விட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு பாருங்க. சோ இந்த அந்த பக்கமும் உள்ள பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா இத நம்ம ஆயில்ல இருந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சோ அவ்வளவுதான் நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். சோ லாக்டவுன்ல வெளிய எங்கேயும் போய் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. டீ கடைகள்ல எல்லாம் கிடைக்கும், ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். பட் நம்மளால வெளிய எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறதுனால வீட்லயே ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியே மத்த எல்லா மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சோ அவ்வளவுதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க and மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா பை பை.